என்னடா இவங்க அப்படின்ட்டு இப்படி வந்திருக்காங்க திடீர்னு அப்படின்னு பார்க்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கும் ஹாப்பியான ஒரு வீடியோ தான் போட போகிறோம். ஹாப்பியானதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம ஃபேமிலியானவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன வீடியோன்றது ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னா உடனே வீடியோக்குள்ளே இட்டுன்னு விட மாட்டோம். நாங்கள் தான் பேச போகிறோம். போகலான்னா என்ன வீடியோ அப்படின்றது நாங்கள் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீனில் நாங்கள் தெரியறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிது. அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் பேட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பட் என்ன ஒரு சின்ன கஷ்டம்னா அது என்ன அப்படின்றத எங்களால் ரிவீல் பண்ண முடியலையே அப்படின்றது தான் வந்து கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சது எங்களுக்கு வந்து பெரிய ஹாப்பி தான். அது என்ன அப்படின்றது வந்து விஜய் சொல்லுவோம். தமிழா ஷோக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நானும் பிருந்தாவும் வந்து பயங்கர ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக பேசியிருந்தோம். நாங்கள் ஜாலியாக பேசணும் அப்படின்னு சண்டை தான் பயங்கரமாக போட்டோம். எப்படின்னா எனக்கு வந்து அப்படி நம்ம இதுக்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் வந்து நம்ம செம்மையாக பேசணும் அப்படி இப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நான் நினச்சி போனது ஒன்று, அங்கே போய் பேசினது வந்து வேறு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு இப்படி என்ன அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பேர் முன்னாடி என்னை வந்து ஒரு இது பண்ணிட்டான். ஆனால் நான் வந்து விட்டு கொடுக்குறேன் இல்லை, என் மேலே தப்பு இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு நான் இவனை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா ட்ரிகர் பண்ணி பேசியிருப்பேன் இவனை. அது என்னன்றது வந்து ஆக்சுவலாக நாங்கள் டாப்பிக்கை ரிவீல் பண்ண விரும்பலை. வீடியோவை எங்களால் ஷேர் பண்ண அட்டாச் பண்ண முடியல. நீங்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா ZEE5 ஆப் வச்சுருந்தீங்கன்னா இப்போ மறக்காமல் அதில் போய்ட்டு நீங்கள் 100th எபிசோட் தமிழான்னு போட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக நாங்கள் ஷோ ஆகும். அதை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் தென் நாங்களும் ஒரு டைம் வீடியோவில் பார்க்கும்போதுலாம் இது நாங்களா நம்மளும் வந்துட்டோம் டிவிலன்ட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தோம். அதேமாரி நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு மூமெண்ட் தான் அது. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி கெஞ்சி அப்படி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி அப்போல்லாம் இல்லை. திடீர்னு ஒன் டே பிஃபோர் கால் பண்ணோம், பேசணும், நெக்ஸ்ட் டே நாங்கள் ஷூட் அட்டென்ட் பண்ணோம், அவ்வளோதான். திடீர்னு எங்கள் லைஃப்பில் வந்து அது நடந்துச்சு. அது வந்து பெஸ்ட்டாக நடந்திருக்கு. இன்னும் ரொம்ப எப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸு, உங்களோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான சான்ஸ், அப்படியே தான் நாங்கள் வந்து இதை பார்த்தோம். பட் வந்து செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்சோ அங்கே பேசினது கெஸ்ட்டாக வந்திருந்தவங்க வந்து விசித்ரா மேம், அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற ஒரு சான்ஸ் வந்து நான் ரொம்ப பெரிய சான்ஸாக நினைக்கிறேன். அவங்களெல்லாம் வந்து நான் வந்து அவங்கள டிவியில் பார்த்து என்கரேஜ் பண்ணி அவங்க பேசுகிறத பார்த்து ரசிச்சேன்னா அவங்களோட பேசுனது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு செம்ம மூமெண்ட். ஷூட்டில் தான் பயங்கரமாக பேசினாங்க. ஆனால் ஷூட்டு முடிச்சுட்டு பயங்கர குழந்தைத்தனமாக எங்ககிட்ட பயங்கரமாக பேசியிருந்தாங்க. பிருந்தாக்கு செல்ல பேர் என்ன தெரியுமா? ஸ்டேட்டஸ். அவங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க ஸ்டேட்டஸ். நான் மேம் ஒரு பிக் மேம் அப்படி கேட்குறேன், வாமா நீ தானே அந்த ஸ்டேட்டஸ், வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிருந்தாவை சொன்னாங்க, மறக்கவே முடியாதுமா ஒன்று. எனக்கு வந்து அது அவங்க ஜாலியாக சிரிச்சுட்டே சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பேசினதை வச்சு நம்ம ஞாபகமாக வாமா ஸ்டேட்டஸ்ன்ற அளவுக்கு நம்ம அவங்க மைண்டில் நின்றுருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம அவங்கள பார்க்குறதுலாம் நடக்குமான்னு நான் நினச்சது இல்லை. பட் அவங்க கூட நான் ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் நல்லா ஹார்ஷாக பேசிட்டேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் யோசிக்காமல். பட் அது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் மேம் வந்து அதை காமிக்காமல் என்கிட்ட ஹாப்பியாக ஜாலியாக தான் பேசினாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மற்றபடி என்னன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இவன் கோத்து விட்டுட்டானேன்ற ஒரே ஒரு கவலை மட்டும்தான். உண்மையதான் சொன்னேன். அவன் உண்மையதான் சொல்லுவான். அதை அவன் உண்மையை சொன்னான் தான். ஆனால் நானும் உண்மையை தான் சொன்னேன். நானும் டஃப் கொடுத்து நான் வந்து பேசினேன். அதனால எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்திருக்கோம். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நாங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். எல்லாருமே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே போய் எங்கள் வீடியோ போய் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காமல் ஆனால் எல்லோரும் எங்கள் வீடியோ பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் நாங்கள் பார்க்கணும். இன்னும் நிறைய ஆன் ஸ்க்ரீன்லலாம் நாங்கள் வரணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் இப்போ கொடுக்குற மாதிரியே இல்லை, இதை விட நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது எப்படியாச்சும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துகிறோம். நான் நினச்சது என்னென்னா நாங்கள் போன வீடியோ நாங்கள் பேசினது டிவியில் எல்லாமே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் ஹாப்பியாக ப்ரௌடாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது நடக்கலை. பட் இருந்தாலும் நான் பேசுகிறதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. விஜய் ஹாப்பியாக தான் இருக்கான். பட் அது ஏன் ஃபேஸில் காட்டலன்னு தெரியல.
நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போட்டால் யூடியூப்பில் போடக்கூடாது, நாங்கள் போடவும் இல்லை. எதனால் போடணும்னா அது காப்பி ரைட்ஸ் வரும், அதெல்லாம் போடலை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் எங்களோட ஐடியில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் நிறைய கொடுத்தீங்க, இதுக்கப்புறமும் கொடுத்து நாங்கள் மேலே மேலே வளர்றதுக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் தான் இருந்தீங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க, புதுசாக வரவங்க நம்ம ஐடியா தான் போட்டு தருவாங்க. அதை சொல்லணும்ல. புதுசாக வரவங்க எங்களோட சேனல் நேம் விஜய் பிருந்தா அஃபிஷியல்ஸ். இன்ஸ்டா ஆல்சோ சேம் ஐடி தான், ஒரே ஐடி தான் நாங்கள் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் போட்டு யூடியூப்பில் போட்டாலும் வந்துடும், இன்ஸ்டாவில் போட்டாலும் வந்துடும். மறக்காமல் போட்டு நம்ம ஃபானல் சூப்பர் சொல்லு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டேங்க. இதை வந்து நாங்கள் நினச்ச மாதிரி ஷேர் பண்ணிட்டோம். இதை விட ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். திஸ் இஸ் பிருந்தா அண்ட் விஜய்.